டெய்லியும் இட்லிக்கும் தோசைக்கும் என்ன சட்னி பண்ணலான்னு யோசிச்சே மண்டை குழம்பிரும். இந்த புதினா சட்னியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி செய்வீங்க, வெறும் வாயில கூட சாப்பிடலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து பிளேட்டில் மாற்றிக்கோங்க. 6 வரமிளகாயும் எண்ணெயிலேயே வதக்கி பிளேட்டில் மாற்றிக்கோங்க. 6-7 பல்லு பூண்டு, நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 2 பச்சை மிளகாயும் அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஃபுல் கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சூடு நல்லா ஆற விட்டுருங்க. வறுத்து வச்சிருந்த உளுந்து, வரமிளகாய் சேர்த்து ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கோங்க. வதக்கி வச்சிருந்த புதினாவையும் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. உப்பு இதில் வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கல. அரைச்சி வச்சிருந்த விழுதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இட்லிக்கும் தோசையோடய வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். பெட்டு கட்டுறங்க.